Hello friends, welcome to Nimmi Yummy channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். நல்ல சுவையான மணமணக்க கூடிய உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஹோட்டல்ல செய்யற மாதிரியே நம்மளும் நம்ம வீட்லயே அதே மாதிரியான டேஸ்டியான சாம்பார் செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல் சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுத்தம் பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 8, காஷ்மீரி மிளகாய் 5, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சின்னது 2, கருவேப்பிலை 2 கொத்து, கட்டி பெருங்காயம் 10 கிராம், தேங்காய் கட் பண்ணது 6 துண்டு. அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்ததும் அதில் வெள்ளை உளுத்தம் பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பருப்பும் நல்லா இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதும் ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் இந்த வறுத்து வச்சுருக்க பொருளை மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. மல்லி இதே மாதிரி வறுந்ததும் அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து நல்லா அதையும் நல்லா நெடியேற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா அது வறுந்ததும் அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இது 3 நல்லா வறுந்ததும் நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 பட்டை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், லைட்டாக சூட் பண்ணால் போதும். லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இந்த மசாலாவுக்கு ரெடி பண்ணியிருக்க எல்லா பொருட்களையும் ஒரு 10 நிமிஷம் சூடார விட்டுட்டு இந்த மிக்சியில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, தக்காளி பெருசு 2, வெள்ளரிக்காய் 500 கிராம். இந்த சம்மர் சீசனுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தை அதிகமாக்குது. மேலும் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பிபி பேஷண்ட்ஸ் இதை அதிகமாக சாப்பிட்றதன் மூலயமா அவங்களோட ரத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. உப்பு தேவையான அளவு,
புளி கரைசல் எலுமிச்சை அளவு, வேக வச்ச துவரம்பருப்பு, இதில் 150 கிராம் துவரம்பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி 100 கிராம், இப்போது நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக விட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் வெள்ளரிக்காய் சேர்த்து நல்லா கலந்துக்குவோங்க. இப்போது காய் வேகிறதுக்காக நமக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போது அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசலையும் காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விடும். நல்லா கொதிக்க விடுற மாதிரி விடுங்க. இப்போ நல்லா கொதிஞ்சதும் நல்லா காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காய் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆனதும் காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காய், புளிக்கரைசல், இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நமக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது மிக்ஸ் பண்ணதில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போது ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா எல்லாம் செட் ஆகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம்.
இப்போ குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு குழம்பு வெந்திருக்கும் போது காய் நல்லா வெந்திருக்கும். காய் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு சுவையான உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.